component that I am going to include in this. I'll give you to guess the answer. That's all. It's going to be easy. Okay. Who wrote Rip Van Winkle? I'm just telling the short stories. Okay. Rip Van Winkle. I'll put it in the chat as well for your ease to take notes. For each question. But everyone try to answer, okay? Your options are, is it James Joyce or is it Washington Irving? James Joyce or Washington Irving? What do you think is the answer? Just guess. Irving. Who wrote The Gift of the Magi? Who wrote Gift of the Magi? Famous short story writer. Who is it? Famous. O. Henry. Excellent. Oh, Henry. I put it in the chat. Next one. The Order of Chrysanthemums. The Order of Chrysanthemums. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட் as well. ரெயின்போ, விமன் இன் லவ் அப்படிலாம் எழுதினவர். D.H. Lawrence. வெரி குட். D.H. Lawrence. Order of Chrysanthemums. That's enough. நெக்லஸ் யார் எழுதுனா? தி நெக்லஸ். இது படிச்சிருப்பீங்களே. கை டி மோப்பசான்ட். இந்த ஷார்ட் ஸ்டோரி ஒரு நெட்ல கேட்டிருந்தாங்க. Who wrote? அப்ப எங்களுக்கு தெரியாது. When we attempted, we didn't know this person wrote it. நான் உன்னை எழுதுறேன். Shooting an elephant. Shooting an elephant. Is it Franz Kafka or Graham Greene? Sorry, or George Orwell? அப்ப நான் சொன்னதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். ஜார்ஜ் ஆர்வெல். ஜார்ஜ் ஆர்வெல் wrote Shooting an Elephant. ரொம்ப ரொம்ப முக்கியமான work. Who wrote The Telltale Heart? Who wrote this? He is the father of detective short stories. Again, we dealt with him. He writes horror stories as well. Pit and the Pendulum. நிறைய எழுதியிருக்கிறாரு. Who is the writer? Philosophy. Who is it? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. Philosophy of Composition எழுதுனது by now. Who is the person? Edgar Allan Poe. Edgar Allan Poe. That's all. ரொம்ப டஃப்பான கொஸ்டின் கிடையாது. ஓகே. Going to move on to something related to linguistics. நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் மட்டும் கேட்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் மட்டும் நான் போடுறேன். லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் யார் எழுதியிருப்பா? சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ஃபேமஸ். syntactic structures. Explanation for all because of the time strain. So நீங்க revision தான் மெயினா இப்போ ஃபோக்கஸ் பண்றீங்க. So this is sufficient. Right now take it down. That's all. Aspects of the theory of syntax. இதெல்லாம் யாரோட ஒர்க்ஸ்?
Now I have put it in the chat box. Me, it is easy to identify. இவர்தான் உங்களுக்கு linguisticsனாலே this he is the person. Now tell me. linguisticsனாலே இவர் பேரை தான் நம்ம சொல்லுவோம். Who is that person? Chomsky. Noam Chomsky. Yeah, Chomsky. Excellent. Noam Chomsky. Chomsky. Okay. அந்த syntactic structures work இருக்குல்ல அதுல தான் மெயினா he has dealt with TGG. TGG-னா என்னது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். Transformational Generative Grammar. ஓகே. அதே மாதிரி அந்த சின்டாக்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதினாரா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த தியரி ஆஃப் சின்டாக்ஸ் அதுல தான் வந்து ஒரு முக்கியமான ஒன்று டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாரு. மறக்க மாட்டீங்கல்ல இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் மத்தது மறக்காது. லாங்குவேஜ் அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி சொல்லணும்னா சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த தியரி ஆஃப் சின்டாக்ஸ், லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் மனசுல ஏத்திக்கோங்க. நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ திஸ் ஒர்க். இது நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணிட்டோம். இப்போ நீங்க டக்குன்னு சொல்லணும். பாப்போமே எத்தனை பேர் டக்குன்னு சொல்றீங்கன்னு. இயரையும் சேர்த்து சொல்லணும். யூ நோ இட் ஆல்ரெடி. டக்குன்னு சொல்லணும். நேத்து தான் பார்த்தோம். we saw it yesterday or day before. கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குஸ்டிக்ஸ் யாரோடது? Sir, sure, sir. சீரியஸா? ஷூர். எந்த இயர்மா? 1916 தானே sir? வெரி குட். 1916. ஓகே. இன்னொன்னு சொன்னேன். இது வந்து நரேட்டாலஜில ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், ஹவு டு டூ திங்ஸ் வித் வேர்ட்ஸ். இது யாரோடது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் நான் சொல்றேன்னு, நான் எல்லாத்தையும் சொல்லல. ஹவு டு டூ திங்ஸ் வித் வேர்ட்ஸ். இட் இஸ் ரிட்டன் பை ஜே. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா திஸ் இன்ட்ரடியூஸ் சம்திங் கால்ட், ஒரு முக்கியமான தியரி பேர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இஃப் எனி ஒன் நோஸ் ஐ வில் பி வெரி ஹாப்பி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை பத்தி. இவரோட தியரி ரொம்ப ஃபேமஸ். ஓகே, I'll put it. Speech Act Theory. Speech Act Theory. ஓகே. அதே மாதிரி இன்புட் ஹைப்போதேசிஸ் யாரோடது? இவர் ஒரு ஃபேமஸான லிங்குவிஸ்ட். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே. இன்புட் ஹைப்போதேசிஸ் யாரோடது? இதுல 5 மாடல் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரு மானிட்டர் மாடல். சரியா? அப்புறம் அப்படி கேட்டாங்கன்னா மாத்திரக்கூடாது. மானிட்டர் Stephen மாடல். Grayson, sir. ஓகே. யார் Stephen ma'am. Grayson, sir. Very good. Stephen Grayson is the one. Okay, good. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கிட்டேன். ஓகே, இதுக்கு மேல என்னால சுருக்க முடியாது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ கேனாட் கோ பியாண்ட் தீஸ். அடுத்த ஒரு முக்கியமான ஆளு இந்த மார்ஃபீம்ங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஹூ இஸ் வாட் இஸ் கால்ட் மார்ஃபீம்? Smallest மார்ஃபீம்னா என்ன meaningful unit. லிங்குவிஸ்டிக்ஸ்ல? Smallest meaningful Very good. unit. Smallest meaningful unit of a language. Language. Very good. Thank you, ma'am. Okay, so this is the one introduced by யாரு? Bloomfield.
ப்ளூம்ஃபீல்டு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் குரூஷியலான ஆள். ரைட். நெக்ஸ்ட், லீ வார்ஃப் ஹைபோதேசிஸ் ஒன்று, அதுவும் ரொம்ப குரூஷியல். லீ வார்ஃப் அதாவது ஓகே வார்ஃப் ஹைபோதேசிஸ். தேர் இஸ் ஒன் மோர் ஹைபோதேசிஸ். ஓகே, இவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, நம்ம ரியாலிட்டியை ஷேப் பண்றது லாங்குவேஜ் தான். அதாவது ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்ம நம்புறதுக்கு காரணம் லாங்குவேஜ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அவங்க ஒரு லாங்குவேஜை படிச்சு தே brought in, அண்ட் அதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க, லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். தட் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே, இதான் லீ வார்ஃபோட ஹைபோதேசிஸ். ஓகே, அடுத்தது ஒரு சோஷியோ லிங்குவிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இவர் கொஞ்சம் குரூஷியலான ஆளு. லபோவ், சோஷியோ லிங்குவிஸ்ட். லபோவ். ஓகே, ஸோ இவரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் கொஞ்சம் சோஷியாலஜினாலே தெரியும், ஐடென்டிட்டி அது இதுன்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளு. ஓகே, ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவர் யாருன்னு. நெக்ஸ்ட், இவர் இருக்காரு தெரியுமா, ஞாபகம் இருக்கா? இஃப் எனி ஒன் ரிமெம்பர்ஸ் ஐ வில் பி ஹாப்பி. ரோமன் ஜாக்கப்சன். வேர் டிட் யூ see him? ஐ டாட் யூ ஒன். வேணாம், அந்த ஒர்க் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். Anyone? Anyone who knows the answer? No idea. You forgot. Metaphor, metonymy, Yes, sir. functions of language. Very good. Two functions படிச்சோம்ல, கரெக்ட் தானா? Yes, sir. Metaphor Two and aspects of metonymy. language. Metaphor and metonymy. Aspects. Right. Very good, very good. Hope you all remember. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வருது இல்ல, அது போதும். That is what is the basic. ரோமன் யாக்கப்சன் நம்ம இங்க ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இவர் வந்து பொயட்டிக் ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் படிச்சவர். இவரோட முக்கியமான ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கோங்க. Linguistics. I hope all are following me in the chat box. Please take down whatever is written there. ரோமன் ஜாக்கப்சன், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பொயட்டிக்ஸ். இவர் கொஞ்சம் வேர்ல்ட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யார் வந்து இதை காயின் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும். நீ அதை பார்த்துட்டு சொல்லலாம், உங்களுக்கு யாருன்னு தெரியும். Saussure, sir. ஷியோர். சின்க்ரானிக்னா என்ன, டயக்ரானிக் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் நான் மற்றது பண்ண மாட்டேன். சார், சின்க்ரானிக்னா ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட்ல வந்து நம்ம படிக்கிற ஒரு லாங்குவேஜ். டயக்ரானிக்ன்றப்ப வந்து Very ஓவர் good, பீரியட் ma'am. ஆஃப் டைம். Very good. Thank you, ma'am. Thank you. That was one. Okay. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த வேர்டை படித்தோம்னா டயக்ரானிக்கு, அந்த மொமெண்ட்ல உள்ள மீனிங்கை படித்தோம்னா சின்க்ரானிக். தட்ஸ் ஆல். ஸோ ஹூ வாஸ் ஃபேமஸ் ஃபார் லாங் அண்ட் பரோல்? யாரு? டக்குன்னு சொல்லணும். சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபைடு, இதெல்லாம் யாரோட டேர்ம்ஸ்? Saussure. Saussure, சார். யாரோட டேர்ம்? Saussure. ஓகே, இப்போ நான் ஒன்று எழுதி போடுறேன். இதை கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணாம வந்திருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஒரு டாக் இருக்கும், அதை அடைச்சு வச்சு சாப்பாடு போடுவோம். இங்க பாருங்க, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்.
யாரோட தியரி? ஸ்கின்னரோடது சார். பிஎஃப் ஸ்கின்னர் அவர் பண்ணாரு. ஓகே, அவரோடது கண்டிஷனிங்கா? ஒப்பரண்ட் கண்டிஷனிங் சார். ஒன் செகண்ட், I will check this one. Operand conditioning, I just forgot how it works. Right. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணா அது நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தானே மேம்? எஸ் சார். எஸ், யா. இது வந்து ஸ்கின்னரோடது ஓப்பரண்ட் கண்டிஷனிங். ஆனா இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி கொண்டு வந்தது வந்து ப்ளூம்ஃபீல்ட். அதுக்கு பேரு கிளாசிக்கல் கண்டிஷனிங்கா? ரைட்? எஸ் ஓப்பரண்ட் சார். கண்டிஷனிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங் கிளாசிக்கல் ரெண்டு சொல்லுவோம். கண்டிஷன். ஓகே, ஸோ யா, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கின்னர் வந்து ஓப்பரண்ட் கண்டிஷனிங் கரெக்ட். அது வந்து இந்த ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட் அதை பொறுத்து போகும். இப்போ சாம்ஸ்கியோட டேர்ம்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு, ஸோ படிச்சுக்கோங்க. ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் நான் எழுதி போடுறது மட்டும் அப்படியே சாம்ஸ்கிக்கோங்க. ஓகே, அது போதும், வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். ஐ வில் டெல் வாட் இட் இஸ். ரீரைட் ரூல்ஸ், இது ஆல்ரைட். ஸோ ரீரைட் ரூல்ஸ், ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு டிஜி கிராமர்ல பர்டிகுலர் ஃப்ரேஸை இருக்கக்கூடியதா யூஸ் சார்? பண்ணி யூ கேன் கிரியேட். எஸ் மேம், இன்டரப்ஷன். எஸ் மேம், டெல் மீ மேம். டிஜிஜியா சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அந்த இதுல எஸ், வருது. எஸ் மேம். எஸ். ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் Like using a particular context, yeah, you can create many number of sentences. எஸ். Correcta? எஸ் சார். எஸ். Yeah, that is what is yeah. ஸோ என்னைக்குமே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வேற, டிஜிஜி வேற. ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை வச்சு நீங்க எழுதுவீங்க, ரீரைட் பண்ணி எழுதுவீங்க. டிஜிஜினா இன்ஃபைனைட் நம்பர், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஜிஜி மாடல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மாடல் சொல்றேன். இது யாருக்கு தெரியும்னு பாருங்களேன். கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ் மாடல். இது ரொம்ப முக்கியம், இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நெட் கொஸ்டின். கம்யூனிகேட்டிவ் காம்பீட்டன்ஸ் ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன இது இருக்குங்கிறத பொறுத்து தான். இதை ஒருத்தர் காயின் பண்ணியிருக்காரு. இவர் பேர் என்னன்னா டெல் ஹைன்ஸ். ரொம்ப முக்கியமான லிங்குவிஸ்ட்பா. ஏன் முக்கியம் அப்படின்னா, நீ என்னதான் பண்ணாலும் சரி, ஓகே. ஏன்னா சாம்ஸ்கி வந்து என்ன பண்ணுவாருன்னா, கம்பீட் வேற பெர்ஃபார்மன்ஸ் வேறம்பாரு. கம்பீட்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னா என்னது? ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நான் பேசிடுவேன் எங்க வேணாலும், ஐ வில் டாக் வெல் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஐ ஹாவ் த கம்பீட்டன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் தான் என்னது? டு பெர்ஃபார்ம் தட் லாங்குவேஜ், எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்றது. வெரி குட். எப்படி எப்படி நம்ம ரியல் சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்றோங்கிறதா பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவர் சொன்னாரு. ஆனால் ஆனால் இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அது அப்படி கிடையாது அப்படின்னு டெல்ஹைம்ஸ் வந்து யாருக்கு எதிராக போறாரு? நோ போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்கும் ஷேர் ஆனாதான் அங்க கம்யூனிகேஷன் நடக்கும். அவர் வந்து எப்படி பழி போட்டாருன்னா, உனக்கு பேச தெரியலன்னு பழி போட்டாரு. இவர் அப்படி சொல்லல, கேட்கறவனுக்கும் புரியணும்ல, அப்ப சிம்ஸ் இருந்தா தானே நீங்க பேசுவீங்க. அதுவும் சோஷியல் கான்டெக்ட பொறுத்து இட் வில் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரைட்டா? ஸோ இதுதான் இவரோடது. நான் முக்கியமான சில தியரிஸ் தான் உங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு தியரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டேர்ம்ஸ் படிப்போம். அக்கல்ச்சுரேஷன் தியரி.
அக்கல்ச்சரேஷன்னா இது வந்து ஆக்சுவலி போஸ்ட் கலோனியல் கான்செப்ட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அஹ், அதாவது when the colonizers left a mark here and we try to acquire their culture, blending both and becoming nothing. ஸோ அந்த மாதிரி வரும். அவங்களோட we believe that it is the best for us and following it. அண்ட் அக்கல்ச்சரேஷன் வந்து ரெண்டு கல்ச்சர் blend ஆகும். ஓகே, இட்ஸ் அ blend. ஓகே, இதை சொல் அப்படின்னா ஜான் ஸ்கியூமேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ போறேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஏரியா ரொம்ப குரூசியல். எனிதிங் கேன் பி ஆஸ்ட், நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவு. அடுத்த தியரி கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் தியரி. ஐம் சாரி, மை தேர்ட் பார்ட் இஸ் ஸ்டில் பெண்டிங். இன்னொரு 5 minutes இதை முடிக்க பார்க்குறேன். வி வில் கண்டினியூ டுமாரோ. ஐ மீன், இந்த செஷனை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இயர் செஷன். ஓகே, கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் தியரி. இது வந்து எட்வர்ட் சாப்பர். இவரை பத்தி நீங்க கண்டிப்பா ஒன்றும் இல்லை, சிம்பிள்ஸ் பத்தி பேசுனா அது கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், அவ்வளோதான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் சிம்பாலிக். ஓகே, ஸோ இது ஒன்று. லாஸ்ட்ல நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். வில் க்ளோஸ் இட் வித் ஃபங்க்ஷனல் தியரி. ஃபங்க்ஷனல்னா உங்களுக்கே தெரியும், டெய்லி யூஸ். இதை சொன்னவர் மைக்கேல் ஹாலிடே. நான் இது ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்காது. ஏன்னா ஹாலிடேல தான் ஃபங்க்ஷன் போவேன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் ஹாலிடே ஃபங்க்ஷனல் தியரி. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்றது தான் ஞாபகம் வரும். ஓகே, சரி, வில் மூவ் ஆன் டு இஎல்டி ஆஃப்டர் சம் டைம். இப்போ நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். நான் வந்து ஒரு சில லிஸ்ட் தரேன். ஓகே, இந்த லிஸ்ட்டுகளை உள்ளவங்க எங்க பிலாங் ஆகுறாங்கன்னு சொல்லுங்க, எந்த தியரி, எந்த மூமெண்ட். ஆர் யூ ஆல் ரெடிமா? எஸ் சார். இவங்களை கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் கொஞ்சம் ரீசெண்டா போறேன், சரியா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் உதவுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா எங்கேயாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்டோபர் பெல், டேவிஸ், கார்லாண்ட் தாம்சன், எல்லாம் எந்த குரூப்? கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க. Shall I answer? So, cultural materialism or disability studies? டிசபிலிட்டி ஸ்டடீஸ் சார். எக்ஸலண்ட், டிசபிலிட்டி ஸ்டடீஸ். இப்போ நான் 3 பேர் எழுதுறேன் பாருங்க. அதே ஆப்ஷன். அப்ப மீதி இருக்கிறது ஆலன் சின்ஃபீல்ட், டாலி மோர், ரேமன் வில்லியம்ஸ். இவங்க 3 பேரும் ஆன்சர் இஸ் கல்ச்சரல் மெட்டீரியலிசம். கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். மெட்டீரியலிசம். மறக்க கூடாதுமா, மறக்க கூடாது. நல்லா பதிய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போறேன். இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாப்போமா, எத்தனை பேர் கரெக்டா பார்த்துருப்பீங்க. ரைட், பாருங்க பார்ப்போம். டோனா ஹாரோவே, சாடி பிளான்ட், கஜாலா, கேத்ரின். டோனா ஹாரோவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைபார்க்ல ரொம்ப ஃபேமஸ். அவங்க எதுல இருப்பாங்க? டோனா ஹாரோவே, பிளான்ட், கஜாலா.
சைபர் ஃபெமினிசம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெமினிசம். சைபர் ஃபெமினிசம். அடுத்து ஒரு 3 பேர் எழுதுறேன். இவங்க 3 பேரும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதுற பேர்லாம் உங்க கொஸ்டின்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை எங்கேயாவது நீங்க பாப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த டைம்ல தே மைட் பி யூஸ்ஃபுல். ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். அக்பர் அப்பாஸ், டயர், ஜிசக், இவங்கெல்லாம். ஜிசக் எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. ஸ்லவாட் ஜிசக்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே ஃபிலிம் தியரி. ஓகே, சரி. இப்ப நான் எழுதுறேன். இவங்கள பாருங்க. இதுல நிறைய பேர் இருக்காங்க, பட் நான் ரொம்ப சுருக்கி எழுதுறேன். ஒன் செகண்ட். நான் இப்போதைக்கு 2 பேர் அனுப்புறேன். அதுக்குள்ள நீங்க கெஸ் பண்றீங்களான்னு பாப்போம். இவங்க எங்க இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இவங்களை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு சொல்லுங்க. ஆண்ட்ரியன் எரிச்சை பத்தி நான் சிம்பிளா சொல்லட்டுமா? ஆண்ட்ரியன் எரிச் வந்து ஹோமோஜினைசேஷன் ஆஃப் செக்ஸுக்கு எதிரானவங்க. ஹெட்ரோஜீனைசேஷனுக்கு எதிரானவங்க. ஹோமோஜீனஸ் செக்ஸுக்கு அவங்க ஆதரிச்சவங்க. அப்ப இவங்க என்ன தியரியில இருப்பாங்க? queer theory சார். வெரி குட். குயர் தியரி. ஓகே, இதுல உள்ள 2-3 பேரை நான் எழுதி போடுறேன். மேபி கேட்டாங்கன்னா உங்களுக்கு உதவும். நான் சும்மா ஷார்ட்டா தான் எழுதுறேன், ஃபுல் நேம்ஸ் எழுதல. ஓகே, செட்ஜ்விக். செட்ஜ்விக்லாம் கேட்க நல்ல சான்ஸ் இருக்கு. செட்ஜ்விக்கோட ஃபுல் நேம் வந்து ஈவ் கொசோவ்ஸ்கி செட்ஜ்விக். கொசோவ்ஸ்கி செட்ஜ்விக். அப்புறம் இவங்க வந்து ரிவரி, ஜோன் ரிவரி. ஓகே, ஸோ இன்னொருத்தங்க பெரிமேன், மில்ட்ரட் பெரிமேன். ஸோ இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க போதும். இவங்க தான் அவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ ஆல் ரைட். நெக்ஸ்ட்டுக்கு போறேன். ஓகே, ரைட். நான் ஒரு சில ஒர்க்ஸ் சொல்றேன், அதுக்கு யார் எழுதுனான்னு ட்ரை பண்ணுங்க. கெஸ். ஐ வில் கிவ் யூ 2 ஆப்ஷன்ஸ். அகைன் பேக் டு திஸ். தி சோல்ஸ் ஆஃப் பிளாக் ஃபோக் 1903 எழுதப்பட்ட முக்கியமான ஒர்க். இந்த ஒர்க்ல இருக்கு. அதுக்கு பேரு டபுள் கான்சியஸ்னஸ். சரி, பொலிட்டிக்கல் அன்கான்சியஸ்னஸ் யாரோட டேர்ம்? ஹூஸ் டேர்ம் இஸ் பொலிட்டிக்கல் அன்கான்சியஸ்? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? வி saw this நேத்து பார்த்தோம். கமான். மை காட், யூ ஷுட் ரிமெம்பர் திங்ஸ். பொலிட்டிக்கல் அன்கான்சியஸ்னஸ். எஸ், தேங்க்யூ. ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். ஓகே, ரைட்டு. இன்னொன்னு, அந்த சோல்ஸ் ஆஃப் தி பிளாக் ஃபோக் பார்த்து வச்சுக்கோங்க. டபுள் கான்சியஸ்னஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்க. ஒருத்தர் வந்து ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் அன்கான்சியஸ்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்காரு. ஆப்டிக்கல் அன்கான்சியஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. இவர் யாருன்னா வால்டர் பெஞ்சமின். வால்டர் பெஞ்சமின் எழுதின இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னது? ஒர்க் இன் ப்ரொடக்ஷன். ஏமா இது கேட்க நல்ல சான்ஸ் இருக்குமா?
நல்லா படிச்சுக்கோங்க. வால்டர் பெஞ்சமினோடது ஆப்டிக்கல் அன்கான்ஷியஸ்ங்கிற டேர்ம் along with that work in the age of mechanical reproduction. Sure. Who introduced this term cultural industry? இது வந்து கல்ச்சர் ஸ்டடிஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒர்க்கோட பேரு டயலெக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். யார் எழுதுனா? Plus 2 at all. ஸ்பெல்லிங் எரர் இருந்தா கொஞ்சம் பார்த்துக்கங்க. டயலெக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் இல்ல இல்ல இல்ல. அடோர்னோ அண்ட் Okay. ஹார்க்ஹீமர் 19 அடோர்னோ அண்ட் ஹார்க்ஹீமர் 1944. இது யார் எழுதுனா? இது ரொம்ப முக்கியமான ஒர்க் கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல. தி யூசஸ் ஆஃப் லிட்ரஸி இதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். இது யார் எழுதுனா? அவர் தான் ஃபாதர் ஆஃப் கல்ச்சர். Richard Hoggart, sir. வெரி குட். ஹாகார்ட். ஹாகார்ட் தான் எழுதியிருக்காரு. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், கல்ச்சர் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்ல. Raymond Williams. வெரி குட் வெரி குட். Culture is the ரேமண்ட் whole way of life. வில்லியம்ஸ். எக்ஸலண்ட். ஸோ இவர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா இவரை? ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஒர்க் எழுதியிருந்தாரு, கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, த ராங் ரெவல்யூஷன். இந்த ரெண்டும் இருக்கணும். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இது எல்லாமே இவரோட ஒர்க்ஸ், ரொம்ப குரூஷியல். இதுல தான் சொல்லியிருப்பாரு கல்ச்சர் அண்ட் சொசைட்டி ஹோல் வே ஆஃப் லைஃப்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் த லாங் ரெவல்யூஷன் இது வந்து 1961. இந்த ரெண்டும் ரேமண்ட் வில்லியம்ஸோட முக்கியமான ஒர்க்ஸ். ரைட்டு. ஸோ இன்னைக்கு கல்ச்சர் ஸ்டடீஸோட எபிசோட ஐ வில் பிங் இட் டு அ க்ளோஸ். இப்போ நான் சொல்ல நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்டிவான செஷன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ரெடி. கொஞ்சம் டு ஆர் யூ ரெடிமா? ஷால் வி பிகின்? இப்போல இருந்து ரேபிட் ஃபயர் தான். Yes, sir. ஷால் வி ஸ்டார்ட்? தம்ஸ் அப் இஸ் சஃபிஷியன்ட். இன்ட்ரெஸ்டிங்காக போகும், டோன்ட் வரி. குட், தேங்க்யூ. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட். ஹூ ரோட் எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்? டக்குன்னு சொல்லணும். எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட் இஸ் ரிட்டன் பை? Thomas Gray. ஸ்டார்டிங்லே அமைதி. Grace. தாமஸ் கிரே. Tom. தாமஸ் கிரே. இது யாரோட லைன்? ஐ ஃபியர் நோ மோர். கடவுளே நீ என்னைய வந்து இது அரவணைச்சுக்கிட்ட, ஐ ஃபியர் நோ மோர் அப்படின்னு சொன்னவர் யார்? ஹிம் டு காட் த ஃபாதர் அப்படிங்கிற ஒர்க்ல வந்திருக்கும். இந்த பர்சன் ஒன் ஆஃப் த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். இவர் சானட்டும் எழுதுவார், இவர் ஒரு ப்ரீஸ்டாவும் இருப்பார், லவ் போயமும் பயங்கரமா எழுதுவார். மெட்டாபிசிக்கல்ல ஃபர்ஸ்ட் ஆள் யாரு? நான் கேட்கல கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஹூ இஸ் த பெஸ்ட் மெட்டாபிசிக்கல் லார்ட்? அடிச்சிருப்பீங்களே. ஜான் டன். ஜான் டன்.
ஓகே. John Donne. ஒருத்தர் சொல்றாரு, ஐ ஹர்ட். எஸ் மேம். எஸ் மேம். என்ன வருதுன்னா, ஐ ஹர்ட் சம்ஒன் காலிங் சைல்ட் அண்ட் ஐ ரிப்ளைட் மை லார்ட். இது யார் சொன்னது? எந்த ஒர்க்ல? சைல்டு அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் கடவுள். இவர் வந்து மை லார்ட் அப்படின்னா யாரு? இது வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் லைன்ஸ். எந்த ஒர்க்? த காலர். த காலர் மறக்காதீங்க. குப்லா கான் யாரோட ஒர்க்? குப்லா கான். இதெல்லாம் சூப்பர் ஈஸி. சூப்பர் ஈஸி, கால்ரிச் அழகா சொல்லலாம். கால்ரிச் சார். குப்லா கான். யாருமா? I couldn't get you, sir. கால்ரிச் சார். Written History by one. Samuel Taylor Coleridge. Coleridge. Very good. Coleridge. Excellent, excellent. Who wrote Lady Chatterley's Lover? இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. யார் எழுதுனது? லேடி சாட்டர்லீஸ் லவர். D.H. Lawrence. எக்ஸாக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Who wrote End of the Affair? இது ரொம்ப முக்கியமான ஒர்க். ஸ்டோரிக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த ஒர்க்ல தான் த எண்ட் ஆஃப் தி அஃபேர். இவரை பத்தி நான் ஒரே ஒரு இன்ட்ரோ சொல்லணும்னா, இவர் எழுதினாலே கெத்தாலிக்ஸ் பத்தி தான் எழுதுவார். கெத்தாலிக் பேக்ரவுண்ட், கெத்தாலிக் ரைட்டிங்ஸ், கெத்தாலிக் கேரக்டர்ஸ். கிரஹாம் கிரீன். அடுத்தது கிராஷ் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. அது யார் எழுதுனா? ஒரு கார் கிராஷை பத்தினது. கிராஷ். ஒன்றும் இல்லை, நான் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கேன். பால் அதுக்கப்புறம் கேட்ச் அப்படின்னு வருங்கிறதுனால பல்லாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லாட் கிராஷ். ஓகே. சேஞ்சிங் பிளேசஸ்னு ஒரு ஒர்க் இருக்கு. அது எழுதினவர் டேவிட் லாட்ஜ். நம்ம இடம் மாறும்போது தானே லாட்ஜுக்கு போவோம். ஸோ அதனால வந்து சேஞ்சிங் பிளேசஸ், டேவிட் லாட்ஜ். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, ரைட்டு. எப்போ பார்த்தாலும் நவ் ஐ வாண்ட் வாட் ஐ வாண்ட் இஸ் ஃபேக்ட். என்னோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஷுட் லேர்ன் நத்திங் பட் ஃபேக்ட். ஃபேக்ட் தான் நமக்கு வாழ்க்கையில் வேண்டும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் யாருன்னு நான் கேட்கல, பட் அது சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒரு நாவல். அது எந்த நாவல்? நாவல் இஸ் ஆல்சோ அ கிரிட்டிக் ஆஃப் ரியானிசம். இந்த நாவலுடைய பெயர் என்ன? நான் வேணா ஒரு க்ளூ தரேன். கஷ்ட காலம். லைட்டா சொல்லி பாருங்க இங்கிலீஷ்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ட்ரை டு கெஸ். இதுக்கு மேல என்னால க்ளூ தர முடியாது. No one could guess. No one. Hard times. Hard times. இது நீங்க கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். நான் இந்த மூணையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நல்லா கேட்குங்க. வாட் இஸ் போயட்ரி? போயட்ரின்னா வாட் இஸ் போயட்ரிங்கிறது ஒர்க்கோட பேரு. த சப்ஜெக்ஷன் ஆஃப் உமன், இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஒர்க். த சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன், இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஒர்க். மூணாவது யூட்டிலிட்டேரியானிசம். அதோட பிரின்சிபல் நான் சிம்பிளா சொல்லட்டா? இட் இஸ் பெட்டர் டு பி a human dissatisfied than a pig satisfied. It is better to be a dissatisfied than a fool satisfied. இதுதான் யூட்டிலிட்டேரியானிசமோட கான்செப்ட். இது மூணையும் சொன்னவர் யார்? வாட் இஸ் போயட்ரிங்கிற ஒர்க்கு, த சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன் ஒரு ஒர்க்கு,
யூட்டிலிட்டேரியனிசம் கான்செப்ட். இந்த மூணுக்கும் சொந்தக்காரர் யார்? Try to guess, guys. Sir Stuart Mill. Very good. John Stuart Mill. J.S. Mill. J.S. Mill. அவளோட ஃபேஸ மறைங்க, என் கண்ணு கூசுது அப்படின்னு சொல்லுவான். ஷீ டைட் யங் அப்படின்னு தன்னோட கூட சொல்லுவான். போட்டு தள்ளதே அவங்க தான். இது எந்த ஒர்க்? கவர் ஹர். எஸ், Duchess of Malfi, Ferdinand. வெரி குட். டச்சஸ் ஆஃப் மால்ஃபி பை ஜான் வெப்ஸ்டர். கவர் ஹர் ஃபேஸ், ஐஸ் dazzle, ஷீ டைட் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு, வெரி குட். I describe not men but manners, not an individual but a species. இப்படி சொன்னவன் யார்? ஹென்றி ஃபீல்டிங் இந்த லைன் வரும். இந்த நாவல்ல நான் படிக்கிறதுக்கும் கொடுத்தேன் உங்களுக்கு. எத்தனை பேர் அதை படிச்சீங்கன்னு தெரியல. இந்த கோட்டையும் நீங்க கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I describe not men but manners, not an individual but a species. Come on. ஹென்றி ஃபீல்டிங்கோட இம்பார்ட்டன்ட் நாவல் எது? 2 தான் இருக்கு, அதுல 1 தான். Anyone? Anyone could guess? Try. Joseph. Joseph Andrews. Exactly. சரி, நான் இதை சொல்றேன் பாருங்க. Did I request the maker from my clay to mold me man? Did I solicit thee from darkness me? நானா உன்கிட்ட கேட்ட என்னை உருவாக்கு. சிட்டி ரோபோ சொல்ற மாதிரி இருக்கும். நீதான் நான் உன்னை கிளேல இருந்து எடுத்து என்னை உருவாக்க சொன்னா, நான் டார்க்னஸ்ல நான் பாட்டுக்கு இருந்த உன்னையவே என்னை லைட்டு கூட்டுற சொன்னா அப்படின்னு பண்ணி இந்த நாவலை எழுதியிருப்பாங்க. இந்த நாவல்ல அடிக்கடி வரும் ஒரு ஒர்க். இதுல இந்த மான்ஸ்டர் இந்த லைன்ஸ பேசும். Can you tell me? Dr. Faustus. டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து மேரி ஷெல்லி இல்லையே. ஃபாஸ்டஸ் எழுதுனது யாரு? Christopher Marlowe, sir. யா, Dr. Faustus எழுதுனது மேரி ஷெல்லி எழுதுனது ரொம்ப ஃபேமஸ்ல. இது எஃப்ல ஆரம்பிக்கும். இது ஒன் ஆஃப் த எந்த இதுக்கு போனா காம்படிஷன் போனாலும் இந்த வேஷத்தை ஒரு ஆள் போட்டுரும். Frankenstein. Yes. ஓகே. யாரு சொல்றா poetry is a criticism of life and it is poetic truth and poetic beauty. Criticism of life, அதுக்கப்புறம் poetic truth and poetic beauty. Matthew Arnold, sir. Very good. Matthew Arnold, you nailed it. Matthew Arnold, the study of poetry. Matthew Arnold, the study of poetry ல தான் இதை சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். Who wrote Tess of the Urbervilles? இதுல தான் justice was done அப்படின்னு வரும். இது வந்து எஸ்எல்எஸ்ல இருந்து தூக்குனது. justice was done, அந்த அவளை தூக்குல போட்டுருவாங்க. இங்க இருந்து அவ பாத்துட்டு இருப்பா. Thomas Hardy, sir. தாமஸ் ஹார்டி. உதரிங் ஹைட்ஸ் எழுதுனது Emily Bronte, sir. வெரி குட்.
இது யார் எழுதுனா? சன்ஸ் அண்ட் லவர்ஸ். டிஹெச் லாரன்ஸ். ஜிஹெச் லாரன்ஸ். சரி, டிடி லைன் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேஸ் வந்து யார் சொல்றா? பென் ஜான்சன் சொல்றாரு. அது எதுக்குன்னா, ஏ பிளாங்க் வர்ஸ்ல நீதாண்டா கிங்கு அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? மைட்டி லைன். இந்த பட்டம், இந்த பதக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாரை பார்த்து? யூ கேன் கெஸ் இட். யாரு பிளாங்க் வர்ஸ்லயே எழுதினவர்? ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். அவர் எழுதின எல்லா ஒர்க்கும் பிளாங்க் வர்ஸ். இப்ப கூட ரீசெண்டா முல்லை மேம் நினைக்கிறேன் சொன்னீங்க, அவரோட பேரை சொன்னோம். ஃபாஸ்டஸ். கிறிஸ்டபர் மார்லோவ். கிறிஸ்டபர் மார்லோவ். மார்லோவுக்கு தான் மைட்டி பென் ஜான்சன். ஆனா பென் ஜான்சன் கொஞ்சம் குசும்புக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஸ்பென்சர் ரைட்ஸ் நோ லாங்குவேஜ் அப்படின்னாரு. எட்மண்ட் ஸ்பென்சரை பார்த்து, நீ எழுதுறதெல்லாம் லாங்குவேஜா அது? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஓகே. பொயட்ரிய பார்த்து ஒரு ஆள் சொல்றாரு, இட் இஸ் அ ஸ்பீக்கிங் பிக்சர் வித் த எண்ட் டு டீச் அண்ட் டிலைட். ஸ்பீக்கிங் பிக்சர் அப்படின்னு பொயட்ரிய வர்ணித்தவர் யார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த டிஃபெண்ட் பண்ணதுனால தான் இவர் இப்படி எழுதியிருக்கணும். யார் அவர்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். ட்ரை டு கெஸ் இட். பிலிப் சிட்னி சார். சும்மா. வெரி குட். எப்படி கெஸ் பண்ணீங்க மேம்? சொல்லுங்க. ஒரு கன்ஃபியூஷன்ல கெஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏன்னா அவர் ஒரு பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. அதனாலதான் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியில தான் சொல்லியிருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டினா பயங்கரமா குழப்புவாங்க. ஏன்னா ஹொரேஸ் பொயட்ரியை டிஃபைன் பண்ணியிருக்காரு, ஸ்பென்சர் டிஃபைன் பண்ணியிருக்காரு, ஷெல்லி டிஃபைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆளை விட்டுட்டேன், அரிஸ்டாட்டில். பேருங்க வர மாட்டேங்குது. எஸ் மேம். அரிஸ்டாட்டில் சார். அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு, பட் இவங்க அளவுக்கு இல்ல. ஹொரேஸும் இவங்களும் சொன்ன அளவுக்கு அரிஸ்டாட்டில் பேசியிருப்பாரு. அவர் மோஸ்ட்லி எப்பிக் ட்ராஜடி அந்த ரூட்டுக்கு போயிட்டாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல யாரா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஸ்பீக்கிங் பிக்சர் அப்படிங்கிறத பார்த்து டீச் அண்ட் டிலைட்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா சிட்னி தான். ஓகே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் டே. ஓகே ரைட். ஹூ இஸ் கால்ட் as த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்? அந்த பட்டத்தை கொடுத்தவர் சாமுவேல் ஜான்சன், அதாவது டாக்டர் ஜான்சன் சொல்றோம்ல, அவர் தான் அந்த பட்டத்தை யாருக்கு கொடுத்திருக்கார்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யார் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்? இன்னொன்னு சொல்றேன். எஸ் எஸ், ட்ரைடன். வெரி குட், ட்ரைடன். ட்ரைடன் எழுதின கிரிட்டிசிசம் ஒர்க் என்னது? dramatic poetry. ட்ரைடன் எழுதின ஒர்க் ஆஃப் An கிரிட்டிசிசம். essay of dramatic ஈஸி. poesy. An essay of dramatic poesy. நல்லா கேட்டுக்கங்க. சாமுவேல் ஜான்சன், அதாவது நம்ம டாக்டர் ஜான்சன் வந்து இதை மட்டும் சொல்லல, நீதான்ப்பா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் மட்டும் சொல்லல, இன்னொன்னையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. He found English poetry as a brick but left it as a marble. வெறும் செங்கல்லா கிடந்தத மார்பிள் கல்லாக மாத்திய பெருமை ட்ரைடனே சாரும்னு சொன்னவர் டாக்டர் ஜான்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் திஸ் ஐ எம் க்ளோசிங். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் மறுபடியும்